முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி போல் அமைய வேண்டும், திராவிட அரசு போல் அமைய வேண்டும். இதெல்லாம் என்ன கேவலமா இல்லையா உங்களுக்கு? ஸ்டாலின் அரசு எப்படி கேவலமா இவங்க கிழிச்சாங்கன்னு தமிழக மக்களுக்கு தெரியாதா? தன் சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் ஒரு எளிய வேட்பாளரிடம் படுதோல்வியை சந்தித்தது உங்கள் தந்தை. இதை விட கேவலமான ஆட்சி எந்த ஆட்சியா இருக்க முடியும்? இதுல பெருமை வேற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி போல ஆட்சி செய்ய வேண்டும். முதல்வர் அரியணையை ஏறும் வரையில் தமிழகம் நாசமாக போய்விட்டது. எங்கு பார்த்தாலும் கஞ்சா, கொலை, கற்பழிப்பு. இதுக்கு மேல ஒரு சிறப்பான ஆட்சி சொல்ல முடியுமா திரு நடிகர் செந்தில் பாலாஜி அவர்களே? கடந்த ஆட்சியில உங்களுக்கு கிழிக்க முடியலையா? என்ன வேலை? ஒரு தடுப்பணை கட்டி விவசாயத்தை காத்தீங்களா? நடிகர் செந்தில் பாலாஜி அவர்களே, நீங்க அடிச்ச கொள்ள கம்மியா? சாதாரண அமைச்சரா இருந்தா 3000 கோடிங்க மினிமம். கரூர் மாவட்டத்தின் ஒட்டுமொத்த காவல்துறையையும், அதாவது ஜோனல் விட்டு ஜோனல் டிரான்ஸ்பர் செய்திருக்கிறார் தமிழக முதல்வர் மாண்புமிகு விஜய் அவர்கள். அதை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக வரவேற்கிறோம். 41 பேர் கொல்லப்பட்டதற்கு அவர்களின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்றால் இவர்களின் பணி மாறுதல் மட்டும் பத்தாது. இவர்கள் அத்தனை பேரையும் முறையாக, இவர்கள் கடந்த ஆட்சியில் காவல்துறை போல் செயல்படவில்லை. ஏதோ திமுகவின் ஏவல் துறை போல், கைக்கூலிகளை போல், முன்னாள் அமைச்சர் நடிகர் செந்தில் பாலாஜியின் கைப்பிள்ளைகளைப் போல், அடிமைகள் போல் செயல்பட்டார்கள். இவர்களை உரிய விசாரணை மேற்கொண்டு இந்த 41 பேரின் மரணத்திற்கு யார் காரணம், அதை யார் தூண்டிவிட்டார்கள், இதன் பின்னணியில் யாரெல்லாம் செயல்பட்டார்கள், பணம் கொடுத்து உதவியவர்கள் யார் என்று விசாரித்து அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த காவலர்கள் யாரெல்லாம் உடந்தையாக இருந்தார்களோ, அந்த சாவுக்கு 41 பேரின் சாவுக்கு யாரெல்லாம் உடந்தையாக இருந்தார்களோ அந்த காவலர்கள் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து அதுக்கு இந்த 41 பேரின் கொலைக்கு காரணமானவர்களை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் பரிந்துரைக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக கோரிக்கையாக வைக்கின்றோம். திரு விஜய் அவர்களுக்கு கரூர் மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். தமிழக வெற்றி கழக தலைவரும் முதல்வருமான விஜய் பெரும்பான்மை நிரூபிக்க கோரி அன்னைக்கு இது நடந்ததுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலினோட பேச்சு இது. உதயநிதியோட பேச்சு நானும் பார்த்தேங்க, டிவியில லைவ்ல பார்த்தேன். முதல் நாள் அவர் முதல்வரா பதவி ஏற்கிறார். பதவி ஏற்ற மறுகணமே முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு போறாரு. அதாவது உதயநிதி வீட்டுக்கு தான் போறாரு. ஸ்டாலினை உதயநிதி பார்த்து பூங்குத்து கொடுத்து சால்வை கொடுத்து ஒரு மரியாதை நிமித்தமா வாழ்த்து பெற்றாரு. எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்காரு. தமிழக வரலாற்றில், அரசியல் வரலாற்றில் இல்லாத ஒரு காரியத்தை பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் தான் மதிமுக பொதுச் செயலர் வைகோ செஞ்சார். அதுக்கப்புறம் 3வதா எங்க கட்சியோட தலைவர் மதிப்பிற்குரிய மாண்புமிகு மருத்துவர் சின்னையா அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்திக்கிறார். ஸோ உங்க வீட்டு தான் முதல்ல தேடி வர்றாரு. சிரிச்சுக்கிட்டு வரவேற்றுட்டு அடுத்த நாள் பெரும்பான்மையை அவர் நிரூபிக்கிறார். பெரும்பான்மையில அவர் ஜெயிக்க போறாரு, முதல்வர் ஆக போறாருங்கிறது உங்களுக்கு தெரியும். சரி, நீங்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, மக்கள் வாக்களித்த பிரதிநிதிகள் தானே. நீங்கள் ஏன் ஓட வேண்டும்? சட்டசபையில இருந்து ஆதரவா வாக்களிங்க, இல்ல எதிர்த்து வாக்களிங்க, இல்ல நடுநிலையா இருங்க. 3 இருக்குல்ல. சரி, உங்களுக்கு பிடிக்கலாம், எதிர்த்து வாக்களிச்சிருக்கணும். வாக்களிச்சுட்டு உள்ள உட்கார்ந்து இருக்கணுமே. ஏன் சட்டசபை விட்டு ஓடுறீங்க? இது என்ன பழக்கம்? சரி, அது ஓடுறதுக்கு முன்னாடி எதுக்காக திரு விஜய் அவர்களை பயங்கரமா வசப்பாடிட்டு போகணும்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி போல் அமைய வேண்டும், திராவிட அரசு போல் அமைய வேண்டும். இதெல்லாம் என்ன கேவலமா இல்லையா உங்களுக்கு? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அரசு எப்படி கேவலமா இவங்க கிழிச்சாங்கன்னு தெரியும் தமிழக மக்களுக்கு தெரியாதா? 1/4 நூற்றாண்டு வரலாறுக்கு பிறகு தமிழக வரலாற்றிலேயே ஒரு ஆளும் கட்சியின் கட்சி தலைவரும் தமிழக முதல்வரும் தன் சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் ஒரு எளிய வேட்பாளரிடம் படுதோல்வியை சந்தித்தது உங்கள் தந்தை, முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான். இதை விட கேவலமான ஆட்சி எந்த ஆட்சியா இருக்க முடியும்? இதுல பெருமை வேற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி போல ஆட்சி செய்ய வேண்டும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நல்லா சிறப்பான ஆட்சி செஞ்சுதான் மக்கள் நல்லா சிறப்பா ஓட்டு போட்டு எல்லாம் ஜெயிக்க வச்சிருப்பாங்களே. ஏன் படுதோல்வியை எளிய வேட்பாளர்கிட்ட சந்திக்கிற தமிழக வெற்றி கழக வேட்பாளர்கிட்ட? இதை வேற பெருமை வேற. என்ன ஆட்சி நீங்க சிறப்பா செஞ்சு கிழிச்சீங்க? கடைசியா மகளிர் உரிமை தொகை 2 மாசத்துக்கு சேர்த்து கொடுத்தீங்க. எதுல இருந்து கொடுத்தீங்க? SC/ST ஃபண்ட்ல இருந்து திருடி அந்த பணத்தை கொடுத்துறீங்க. இதை எல்லாம் ரெக்கவர் பண்ணி நீங்க எங்க தலையில கட்டின ஒவ்வொரு தலைக்கும் 2.5 லட்சம் ரூபாய் வாங்கி வச்சிருக்க கடனை எல்லாம் இது பண்ணி தமிழகத்தை திரும்ப ஒரு பாதை கொண்டு வர்றதுக்கே பல மாசம் ஆகும். இதுக்குள்ளார பொறுப்பேற்ற அடுத்த நாளே நீங்க வசப்படுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ஒரு துணிச்சல், திமிரு, அதாவது வைத்தறிச்சல். அதாவதுங்க, உங்க வீடு தேடி வந்தாரு, பால் கேட்டு வந்த வாய்க்கு பால்டாயில ஊத்துன கதையா இல்ல இருக்கு இந்த உதயநிதியோட பேச்சு? பால்டாயில்ங்கிறது உதயநிதிக்கு ஒன்றும் பெருசு கிடையாது. அது உங்க வாயில ஊத்திக்கோங்க, அடுத்தவங்க வாயில ஊத்தாதீங்க. தெரியும் உதயநிதி அவர்களே, உங்களோட அரசு லட்சணம் ஆட்சியா நடந்துச்சு. பொருட்காட்சி, போட்டோ ஷூட் ஆச்சு. எங்க போனாலும் ஒரு போட்டோ ஷூட். இது ஆட்சியா?
இதுல முந்தானத்து ஒரு பேட்டி வேற பார்த்தேன், காலையில கார்ல வரும்போது அந்த கன்றாவி வேற பார்த்தேன். நடிகர் செந்தில் பாலாஜி அவர்கள் பேட்டி கொடுத்திருந்தார். மாற்றத்தை கொண்டு வர போறேன்னு முதல்வர் விஜய் சொல்லியிருக்காரு. என்ன மாற்றத்தை கொண்டாட போறாரு? ஏற்கனவே தமிழகம் வந்து முன்னேறிய மாற்றத்தை நோக்கி முன்னேறிய மாநிலமா இருக்கு. தொழில்துறை, மருத்துவம், கல்வி, வேலை வாய்ப்பு அனைத்திலும் முன்னேறிய மாநிலமா இருக்கு அப்படின்னு பேட்டி கொடுத்திருந்தார். பயங்கரமா விழுந்து விழுந்து சிரிச்சிட்டேன். நடிகர் செந்தில் பாலாஜி அவர்களே, தமிழகம் முன்னேறிய மாநிலமாகத்தான் கடந்த 1/4 நூற்றாண்டுக்கு மேல் இருந்தது. எப்பொழுது வரை தெரியுமா? உங்கள் தந்தை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 2021 முதல்வர் அரியணையை ஏறும் வரையில். அதுக்கு பிறகு தமிழகம் நாசமாக போய்விட்டது. எங்கு பார்த்தாலும் பஞ்சம், பட்னி, கஞ்சா, போதை கலாச்சாரம், கொலை, கற்பழிப்பு. இதுக்கு மேல ஒரு சிறப்பான ஆட்சி சொல்ல முடியுமா திரு நடிகர் செந்தில் பாலாஜி அவர்களே? இதுல தமிழகம் முன்னேறிய மாநிலம். அத்தனை இண்டஸ்ட்ரியும் அத்தனை ஃபேக்டரியும் ஆந்திரா நோக்கி ஓடிச்சு. கூகுள் சிஇஓ சொந்த மாநில தமிழ்நாடு. கூகுளை தமிழ்நாட்டுக்கு கொண்டாடுறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்ல. இதுல எங்க நீங்க தமிழ்நாடு வந்து தொழில்துறையில முன்னேறி இருக்குது? வேலையில்லா பஞ்சம் தலைவிரித்து ஆடுது. இதுல நீங்க உங்க தேர்தல் அறிக்கையிலேயே சொல்லிருக்கீங்க, இது வந்தா இத்தனை லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கணும். ஏன் கடந்த ஆட்சியில உங்களுக்கு கிழிக்க முடியலையா? என்ன வேலை? ஒரு தடுப்பணை கட்டி விவசாயத்தை காத்தீங்களா? எத்தனை டிஎம்சி தண்ணி வந்து கடல்ல கலக்குது காவேரியில இருந்து போய். ஒரு தடுப்பணை கலக்க துப்பு இல்லாத ஆட்சி. கரூர்ல தானே நீங்க வந்து அமைச்சரா இருந்தீங்க. 472 நாள் சிறையில இருந்தப்ப நீங்க அமைச்சரா தானே இருந்தீங்க. ஏன் கரூர்ல ஒரு தடுப்பணை கட்டி திறக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லையா? ஏன் உங்க பினாமிகள் முன்னாள் மணல் திருடர் மாயனூர் சங்கர் என்கின்ற எம்சிஎஸ் பாலம் பாலமா கட்டினாரு, டிச்சா கட்டினாரு, ரோடு ரோடா போட்டாரு. அதுக்கு ஒரு தடுப்பணை கட்டிட்டு போயிருக்கலாமே. ஏன்னா கமிஷன் வராது. இது டிச்சு இதெல்லாம் கட்டினோம்னா நல்ல கமிஷன் வரும். ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். இந்த மாயனூர் சங்கரை பத்திங்க பாமக சார்பா ஒரு அவங்க கட்டின அத்தனை கான்ட்ராக்டை பொறுத்து வெள்ளையறிக்கை கேட்கலான்னு இருக்கேன். என்னன்னா அதுக்கு நானே ஒரு சாட்சி. உதாரணத்துக்கு கரூர் கலெக்டர் ஆபீஸ் பக்கத்துல இருந்துங்க சுங்கக்கேட்டு வர கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்ல ஒரு டிரைனேஜ் திட்டம் கட்டுறாங்க. வடிகால் திட்டம், மழை நீர், சாக்கடை நீர் எல்லாமே வடிகால். அதுல வந்து பாத்தீங்கன்னா கலெக்டர் ஆபீஸ் வந்து ஒரு 12 அடி டெப்த்ல இருக்குதுங்க. காளியப்பண்ணூருங்கிற பகுதி 12 அடி உயரத்துல இருக்குதுங்க. இவங்க அந்த வடிகால் திட்டம் பாத்தீங்கன்னா ரோடு மட்டத்துல இருந்து 1 மீட்டர் 3.5 அடி ஆழத்துல வந்து கொண்டு வராங்க. பள்ளத்திலயும் அதே ரோடு மட்டத்துல இருந்து 3.5 அடி 1 மீட்டரு, மேட்லயும் அதே மாதிரி வந்து ரோடு மட்டத்துல இருந்து 1 மீட்டர். ஏங்க ரோடு வந்து ரோட்ல வந்து மேட்ல பஸ் ஏறும், பள்ளத்துல பஸ் இறங்கும். தண்ணி வந்து பள்ளத்துலதான் இறங்கும், மேட்ல ஏறுமா? அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம கட்டினாங்க. 6 மாசம் தேக்கி வச்சிருந்தேன். பில்லே வாங்க முடியாம மாயனூர் சங்கர் அவர்கள் தவிச்சாரு. 6 மாசம் வந்து இந்த திட்டத்தை வந்து நிறைவேற்ற கூட தேக்கி வச்சிருந்தேன். அதுக்கு பிறகு என் மேல 3 புட்டப் கேஸ் பொய் வழக்கு போட்டு நான் பெயிலுக்கு அலைந்த பொழுது எப்படியும் பில்ல பாஸ் பண்ணி வாங்கிட்டேன். அதுல இன்னும் கொடுமை என்னன்னா, ஒரு காங்கிரீட்டோட கியூரிங் டைம் வந்து 14 நாட்கள். நீங்க சாயங்காலம் 7 மணிக்கு வந்து காங்கிரீட்டை கரைச்சு ஊத்துவாங்க, காலையில 9 மணிக்கு முட்டை பிடிச்சிருவாங்க. 14 மணி நேரத்துல வந்து காங்கிரீட் வச்சு அத்தனை ஜியோ போட்டோகிராஃப் வீடியோ அத்தனை ஆதாரமே என் பாக்கெட்ல இருக்கு. 550 டிஎம்டி கம்பி தான் பயன்படுத்தணும். இவங்க பயன்படுத்தின அத்தனை மட்டமான கம்பி. அதுக்கு சாட்சி நான். இன்னொன்னு இதோட நான் இந்த ஜிக்ஜாக்கா வந்து அந்த இதை வந்து கம்பி வந்து கட்டணும். இங்க கம்பி வந்து இங்க ஒண்ணு இப்படி சும்மா இந்திக்காரன் வச்சு இதுதான் கம்பி கட்டுற வேலை போல இருக்கு. கம்பி கட்டுற கதையுமாங்கல்ல அந்த மாதிரி கட்டினாங்க. அநியாயத்துக்கு அடிச்சாங்க. இதுல எந்த ஒரு தெருவுல இருந்து போய் அந்த தண்ணி வந்து வடிகாலில் வடியவே முடியாது. வேறு கட்டினாங்க, ஃபேப்ரிக் போட்டாங்க. இதோட என்னன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் கனமீட்டர் கிராவல் மண் வந்து அந்த டிரைனேஜ் பண்ண பள்ளத்துல இருந்து அள்ளினாங்க. அந்த மண்ணெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. எம்சிஎஸ் எல்லாத்தையும் வித்து அதையும் காசாக்கிட்டாங்க. திட்டத்துக்கே ஒரு 4-5 கோடி கூட செலவாயிருக்காது. ஆனா பல 100 கோடி அதுல வந்து பல கோடி அமுத்துனாங்க. வெட்டின மரத்துக்கெல்லாம் கணக்கா காணும். நடிகர் செந்தில் பாலாஜி அவர்களே, இவர் உங்க நம்பர் 1 பினாமி பண்ணுன வேலைகள். உங்க நம்பர் 2 பினாமி இந்நாள் குட்கா வியாபாரி குட்கா மணி என்கின்ற கொங்குமிஸ் மணி. கனிம வளத்தை அடிச்சு நவுத்துனாரு. குட்கா உங்க ஆட்சியில என்ன பின்னாடி போச்சே. போதை இல்லாத ஆட்சி நீங்களே. உங்க நம்பர் 2 பினாமி தானே கரூர் ஃபுல்லா குட்கா வர முன்ன தமிழ்நாடு ஃபுல்லா சப்ளை பண்ணிட்டு இருந்தாரு சப்டீலரா. இப்ப கூட சொல்றாங்க ஏதோ 2 கண்ணு வந்து கரூர்ல இறங்கி இருக்கு. அது மாண்புமிகு விஜய் அவர்கள் உரிய விசாரணை நடத்தி குட்கா மணியின் குடோன் மட்டும் இல்லாமல் குட்கா மணி என்கின்ற குங்குமிஸ் மணியோட பினாமிகள் மற்றும் சொந்தக்காரர்களுடன் தொடர்புடையவர்கள் சம்பந்தப்பட்ட இடங்களில் ஆய்வு செய்தால் இன்னும் அவர்களுடைய அதாவது குட்காவை வந்து பறிமுதல் பண்ணலாம். தகவல் வருது, அதை உறுதிப்படுத்த முடியல. அதை வந்து மாண்புமிகு விஜய் அவர்கள் இதை வந்து அவருக்கு
புதிய கலெக்டர் வந்திருக்காங்க, புது எஸ்பி இருக்காங்க, உத்தரவிட்டு திரு குட்காமணி என்கிற குங்குமேஷ் மணியோட இடத்துல வந்து ஆய்வு பண்ணணும். நடிகர் செந்தில் பாலாஜி அவர்களே, நீங்க அடிச்ச கொள்ள கம்மியா? சாதாரண அமைச்சரா இருந்தா 3000 கோடிங்க மினிமம். எங்க ஊர் மாதிரி காஸ்ட்லி அமைச்சரா இருந்தா 1 லட்சம் கோடிங்க. அதாவது பாவப்பட்ட அமைச்சர்னா பக்கத்து மாவட்டத்துல, அதாவது நாமக்கல்ல இருக்காருங்க, இந்த ஆதிராவத்துறை அதெல்லாம் கையில வச்சிருந்தாரு மாதிரி தான் நினைக்கிறேன். அவர்லாம் பாவம் வருஷம் ஒரு 600 கோடி 5 வருஷத்துக்கு ஒரு 3000 கோடி சம்பாதிக்க முடியும். அடக்கார மந்திரினா எங்க ஊர் மந்திரிங்க செந்தில் பாலாஜி நடிகர், அவரு வருஷம் ஒரு 20,000 கோடிக்கு மேலேங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 லட்சம் கோடிக்கு மேல சம்பாதிச்சாரு. இல்லைன்னா வந்து கரூர்ல வந்து ஒரு ஓட்டுக்கு 6,000 ரூபாய், தேர்தல் அன்று 2,000 ரூபாய், அது இல்லாத 1 கிராம் தங்க காசு, பட்டு வேட்டி, பட்டு புடவை, வெள்ளி கொலுசு, மூக்குத்தி, பாத்திர மண்டங்கள், தினமும் கோட்ரு, பிரியாணி, வகை வகையான உணவு வகைகள், எத்தனை பரிசு பொருட்கள். ஒரு ஓட்டுக்கு 40,000 50,000 வரைக்கும் செலவு பண்ணும். கிட்டத்தட்ட கரூர் ஒரு தொகுதிக்கு மட்டுமே 500 கோடி. அத்தனை தேர்தல் பறக்கும் படையினை மீறி கரூர் ஒரு தொகுதிக்குள்ளார 500 கோடி வந்திருக்கு. இவர் நம்பி 39 தொகுதியை வந்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் கொடுக்குறப்ப எத்தனாயிரம் கோடி விளையாண்டு இருக்கும். அந்த பணம் எல்லாம் வந்து லிக்விடா உள்ள போயிருக்கு. முறையே என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மற்றும் சிபிஐ வச்சு இவங்க இடத்துல ஆய்வு பண்ண கிட்டத்தட்ட ஒரு 80,000 கோடி வந்து பணமாவே பறிமுதல் பண்ணலாம் போல. தமிழ்நாட்டோட கடனை வந்து நடிகர் செந்தில் பாலாஜியோட பணத்தை வச்சு 10% அடிச்சிடலாம். நடிகர் செந்தில் பாலாஜி அவர்களே, நீங்கள் வந்து வளர்ச்சியை பத்தி பேசுறதுதான் வந்து கேவலமான வேடிக்கையா இருக்குது. உங்களுடைய அரசு எவ்வளவு கீழ்த்தரமாக நடந்து கொண்டது என்பது தமிழக மக்களுக்கு தெரியும். நீங்க வந்து புதுசா பொறுப்பேற்றிருக்கிற திரு விஜய் அவர்களை குறை சொல்றதுக்கு எந்த ஒரு தகுதியும் உங்களுக்கு கிடையாது. 6 மாசம் பிரீத்திங் பீரியட் கொடுங்க. அவர் வந்து ஆட்சி நடத்துறது சரியில்லையா? உங்களோட சேர்ந்து நானும் ரோட்ல உட்காந்து போராடுறேன். இதுல என்ன தவறு இருக்கு? அது எப்படிங்க முதல் நாள் முதல்வரா சாயங்காலம் தான் பொறுப்பேற்கிறாரு, அடுத்த நாள் பெரும்பான்மையை நிரூபிக்கிறாரு. அதுக்குள்ளார வந்து அவர் என்ன ஆட்சியை வந்து செஞ்சிட முடியும்? 5 வருஷம் நீங்க ஒண்ணுமே கிளிக்கிலேயே. உங்க மச்சான் சபரீசன் ஒரு 300 கோடிக்கு வாட்ச் வச்சிருக்காரு. அதெல்லாம் எங்க எந்த ஊர்ல இருந்து வந்தது? அவர் ஐடி நிறுவனத்துல வேலை பார்த்தப்போ வந்ததா? அதெல்லாம் கவாசாக்கி வண்டியில போனப்போ வந்து வாங்கினதா? அதெல்லாம் உங்க அக்காவை கட்டினதுக்கு அப்புறம் தானே வந்துச்சு இதெல்லாம். இதெல்லாம் என்ன எங்க போச்சு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? யாரு பணம்? எங்க பணம்? இதெல்லாம் கேக்குறீங்களா சட்டசபையில? அதுல கேள்வி வேற. நம்ம உதயநிதி என்ன 3 கோடி ஓட்டு வந்து உங்களுக்கு எதிர்த்து வந்திருக்கு. திரு உதயநிதி அவர்களே, 2021 உங்களுக்கு ஆதரவா கிடைச்சதே 13 லட்சம் ஓட்டு தான். உங்களுக்கு அதிமுக டிஃபரன்ஸ் ஓட்டு 13 லட்சம் தான். மீதி அத்தனை உங்களுக்கு எதிர்ப்போட்டு தான். பல கோடி ஓட்டு ஒரு எதிர்ப்போட்டுல தான் நீங்களும் அரியணையில உட்காந்தீங்க. எல்லாத்துக்கும் எதிர்ப்போட்டுன்னு ஒன்று இருக்கும், ஆதரவு ஓட்டுன்னு இருக்கும். அதிமுக வாங்கினது ஆதரவு ஓட்டு, விஜய் அவர்கள் வாங்கினது ஆதரவு ஓட்டு, நீங்க வாங்கினது விலை கொடுத்து வாங்கப்பட்ட ஓட்டு. அதெல்லாம் தெரிஞ்சுங்க திரு உதயநிதி அவர்களே. அதாவது இன்னொன்னு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் திரு உதயநிதி அவர்களுக்கு. திருச்சி கிழக்கில் உங்கள் தந்தையார் அவர்களை தேர்தலில் நிற்க வைத்து வெற்றி பெற வைக்க உழைப்பது போல் தோன்றுகிறது. அது உங்கள் எதிர்காலம் மட்டுமல்ல, உங்கள் உயிருக்கே ஆபத்து. என்னவென்றால், நிச்சயம் உங்கள் தந்தை வெற்றி பெற்றாலும் சட்டசபையில் போய் எதையும் கிழிப்ப போவதில்லை. சட்டசபைக்கு போக மாட்டார். நீங்கள் உளறுவதை டிவியில் உட்கார்ந்து வேடிக்கை பார்ப்பார். நிச்சயம் உங்கள் தந்தை வெற்றி பெற போவதில்லை. திரும்பவும் பால்டாயில் டப்பாவை தூக்கி விடுவீர்கள். அது உயிருக்கு ஆபத்தாக கூட முடியும். அதனால் தயவு செய்து இந்த விஷப்பரீட்சை வேண்டாம். உங்கள் தந்தையார் அவர்களுக்கு பதிலாக ஏதாவது ஒரு நல்லவங்க, மக்களுக்கு சேவை செய்யறவங்க நிக்கட்டும், ஜெயிக்கிட்டோம். நீங்க வேடிக்கை பாருங்க, விட்டு வெளியிடுங்க. உங்க திராவிடமே வேண்டான்னு 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு அப்பயே நாங்க இந்த கோஷத்தை முன்னெடுத்தோம். எங்களால முடியாதது வந்து அன்னைக்கு வந்து சூழ்நிலை, அன்னைக்கு வந்து கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா அவர்கள் வந்து உயிரோட அந்த காலகட்டங்கள் வந்து எங்களால முடியாது. இன்னைக்கு வந்து திரு விஜய் அவர்கள் வந்து முடிச்சு காட்டியிருக்காரு. இதை நாங்க வரவேற்கிறோம். திராவிடம் ஒழியணும், புதுசா ஒருத்தர் வரணுங்கிறது எங்களோட பாமகவோட விருப்பம். அது நிறைவேறிருக்கு. இதை நாங்க வரவேற்கிறோம். அதிமுக பிளவு அப்படிங்கிறது அது அதிமுக அவங்களே அவங்க தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்டதுதான். இது அவங்களோட உள்கட்சி விவகாரங்க. இதுல தலையிடுறதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸ் இல்லை. நான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி, நான் அதிமுகவை பத்தி பேசுறதுக்கு எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அதிமுகவோட உழைச்சோம். நிச்சயம் ஒரு சர்வே கூட சொல்லுதே, பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு இல்லைன்னா அதிமுக 13 இடங்கள்லாம் வெற்றி பெற்றிருக்கு. வட மாவட்டத்துல மட்டும் இல்லைங்க, உதாரணத்துக்கு கரூர் கூட சொல்லாமே. வட மாவட்டத்துல வந்து பாமக வந்து முழு சப்போர்ட். இங்க கரூர்ல பாட்டாளி மக்கள் கட்சி தான் இந்த வெண்ணமலை இனாம் நில பிரச்சனையை வந்து முதல்ல வெளிக்கொண்டாந்தது. ஒரு தெருவில் ஒரு கண்ணம்மா என்கின்ற அவர் வீட்டுக்குள் நடந்த போராட்டத்தை வெளி உலகத்துக்கு கொண்டாந்து மக்கள் போராட்டமாக மாற்றி மக்களை ரோட்டில் இறங்கி போராட வைத்தது பாட்டாளி மக்கள் கட்சி. அதன் மாவட்ட செயலராகி நான் தான், கொங்கு பிரேம்நாத். அந்த போராட்டத்தை உலகறிய செய்தவன் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலராகி கொங்கு பிரேம்நாத் நான் தான்.
அதே மாதிரி இந்த பிரச்சனையை வந்து கரூர் மாவட்டம் முழுவதும் இனாம் நில பிரச்சனை என்னான்ட்டு எல்லாரும் இந்த பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாம் ஒன்று திரட்டினது பாட்டாளி மக்கள் கட்சி தான். இத்தனை வந்து பண்ணினதும் கரூர் மாவட்டத்தில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தான். மக்களை வந்து அந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து பயமுறுத்தி வச்சிருந்தாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி களத்துல இறங்குனதுக்கு அப்புறம் தான், நான் களத்துல இறங்கி போறதுக்கு அப்புறம் தான் மற்ற கட்சிகள் உள்ள வந்தாங்க. நிச்சயம் இதனாலேயே வந்து கரூர் மாவட்டத்தில் வந்து இந்த இனாம் நில பிரச்சனையில மொத்தம் 4 தொகுதியில 20,000 ஓட்டுக்கு மேல வந்து இதுல கிடைச்சது. கரூர் தொகுதியில மட்டுமே குறைச்சலா வச்சாலும் மினிமம் 5,000 ஓட்டு இந்த இனாம் நில பிரச்சனை மட்டும். வெங்கமேடு மட்டும் இல்ல, வெண்ணமலை மட்டும் இல்ல, தாந்தோணி இந்த மாதிரி பகுதியில் இனாம் கரூர், ஆண்டாங்கோயில் இந்த பகுதியில் மட்டும் மினிமம் வச்சாலும் இந்த இனாம் நில பிரச்சனை பாதிக்கப்பட்டவங்க 5,000 to 10,000 ஓட்டு வந்து விடுது. நிச்சயம் அதனால அதிமுக வெற்றி வந்து 1,600 ஓட்டு தானே. அப்படிங்கிறப்ப ஒரு 10,000 ஓட்டு இப்போ இனாம் நில பிரச்சனை உழுது அப்படின்னா அதுல பாட்டாளி மக்கள் கட்சியோட பங்களிப்பு இல்லாம வந்து அதிமுக வெற்றின்னு எப்படி சொல்ல முடியும்? நிச்சயம் பாட்டாளி மக்கள் கட்சி பங்களிப்பு இல்லாம அதிமுக வந்து எங்கேயும் வெல்ல முடியல. அது வந்து நிச்சயம் உறுதி போடுறேன். பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஆக்கப்பூர்வமான வந்து ஒரு தோழமை கட்சியா, தப்பா வந்து தட்டி கேட்கிற எதிர்கட்சியா நல்லா செயல்படும் மொழிய எங்களுக்கு எப்பவுமே எதிர்காலம் உண்டுங்க. 2029 நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, வரப்போற உள்ளாட்சி மன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சிறப்பான வெற்றி எங்களுக்கு எப்பவுமே இருக்கு. மருத்துவர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சிறப்பான ஒரு தலைவர். அவருக்கு வரைக்கும் எங்களுக்கு கவலை இல்லை. எங்க கட்சியை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. அதிமுக அவங்க பிளவை பத்தி வந்து நான் கருத்து சொல்ல வேண்டிய அவசியமும் எங்களுக்கு